வணக்கம் நண்பர்களே. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த சிவபெருமானை நிறைய அறிஞர்கள் முன்னோர்கள் எல்லாம் பாடுறத நாம பார்க்கிறோம். இந்த சிவபெருமான் ஏன் எல்லா தெய்வங்களில் இருந்தும் ஒரு உயர்வான இடத்தில் அவர் இருக்கிறார்? எதனால அவருக்கு அதிக அளவிலான பக்தர்கள் இந்த சிவபெருமானுக்கு இருக்கிறார்கள்? இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நாம இந்த பதிவிலே பார்க்கலாம். இன்றைக்கு இந்த உலகம் விஞ்ஞானத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இது விஞ்ஞான உலகமாக ஆகிவிட்டாலும் கூட இன்றைக்கும் கூட பல இடங்களில், தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா இல்ல, உலகம் முழுவதுமே பல இடங்களில் தோண்டும் பொழுது 50 அடிகளுக்கு கீழே, 100 அடிகளுக்கு மேல, 500 அடிகளுக்கு மேல அதிக அளவிலே சிவலிங்கங்கள் கிடைக்கிறத நாம பல்வேறு செய்திகள் மூலமாகவும் நாம பார்க்கிறோம். அப்போ அந்தந்த இடங்களில் எல்லாம் பூமிக்கு அடியிலே அந்த சிவலிங்கங்கள் கிடைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது, பழைய காலங்களிலே பல்லாண்டுகளுக்கு முன்பாக ரிஷிகள் முனிவர்கள் எல்லோரும் வழிபட்ட லிங்கங்கள் அங்கங்க இருக்கிறது. அது கால மாற்றங்களால அப்படியே பூமிக்கு அடியில மூடப்பட்டு பின்பு பல காலங்கள் கழித்து நாம இந்த காலத்துல தோண்டும் பொழுது அது கிடைக்குது அப்படின்றதுதான் ஒரு உண்மை. அப்போ அப்படி பரவலாக உலகம் முழுவதிலுமே இருந்த ஒரு வழிபாடாகத்தான் இந்த சிவ வழிபாடு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். பர்டிகுலராக இந்த சிவபெருமானை ஏன் ஒரு பெரும் தெய்வம் என்று மக்கள் அழைக்கிறார்கள் அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது அதற்கும் பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ ஹிந்து மத புராணத்துல ரொம்ப முக்கியமானதாக கருதப்படக்கூடியது இதிகாசங்கள் அப்படிங்கிற ஒண்ணு. இந்த இதிகாசம் எது அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம், இந்த இரண்டுமே இதிகாசங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதுல இந்த ராமாயணம் அப்படின்னு நாம எடுக்கும் பொழுது இந்த ராமாயணத்தினுடைய கதாநாயகனாக வருபவர் ராமபிரான். அந்த ராமபிரான் விஷ்ணுவினுடைய அம்சமாக மானிட வடிவில் தோன்றியதாக இந்த ராமாயணம் கூறுகிறது. இந்த ராமாயணத்திலையும் சிவபெருமான் வருகிறார். அவர் கடவுளாகவே வருகிறார். ராவணனை வதம் செய்த பிறகு ராமபிரான் தனக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக சிவபெருமானை வழிபட்டதாக இந்த ராமாயணம் கூறுகிறது. அதே போல இப்ப மகாபாரதம் நாம பார்க்கும் பொழுது மகாபாரதத்திலே அங்கு அவதாரம் செய்தவர் அதே மகாவிஷ்ணுவினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா. இந்த கிருஷ்ண பரமாத்மா தான் இந்த 18 நாட்களை யுத்தங்களை எல்லாம் நடத்தி அசுரர்கள் அந்த கௌரவ படைகளை அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டியதாக மகாபாரதம் கூறுகிறது. இந்த மகாபாரதத்திலும் சிவபெருமான் வருகிறார். அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை கொடுத்து அர்ஜுனனுக்கு மேலும் வல்லமையை கொடுத்தவர் சிவபெருமான். மகாபாரதத்திலே பல இடங்கள்ல சிவபெருமான் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ராமாயணம், மகாபாரதம் அப்படின்னு ஒண்ணு பார்க்கும் பொழுது கூட அங்கும் ஒரு கடவுளாகவே காட்சியளிக்கக்கூடிய தெய்வமாக இந்த சிவபெருமான் இருக்கிறார். ஏன்னா இந்த ராமாயணமும் மகாபாரதமும் வைணவத்தை சார்ந்தது. முழுக்க முழுக்க வைணவ கடவுள் விஷ்ணுவினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ராமபிரானையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் பற்றி சொல்லக்கூடியது இந்த ராமாயண மகாபாரதமாக இருந்தாலும் கூட அங்கும் சிவபெருமானை மிக உயர்வாக, சிவபெருமானையே பெரும் தெய்வமாக, கடவுளாக அங்கு கூறப்பட்டிருக்கிறது. அப்ப இதன் மூலமாக நாம பார்க்கும் பொழுது சிவபெருமான் எப்படிப்பட்ட ஒரு அவதாரத்திலே, எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையிலே இந்த சிவனை வழிபட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சிவபெருமானுக்கு அப்படின்னு பல வடிவங்கள் இருந்தாலும் கூட மக்களால் மிக அதிகமாக வழிபடப்படக்கூடிய ஒரு வடிவம் தான் லிங்க வடிவம். பண்டைய காலங்கள்ல இருந்து தேவர்கள், அசுரர்கள் எல்லாருமே வழிபட்டது இந்த லிங்க வடிவமாக சிவபெருமானை வழிபட்டதாக பல்வேறு புராணங்கள் கூறுகிறது. இன்றைக்கும் பல ஆலயங்கள்ல சிவலிங்க ஸ்வரூபமாக சிவபெருமானை வழிபடுறத நாம பார்க்கிறோம். இப்போ ஹிந்து புராணங்கள்ல பல தெய்வங்கள் இருக்கிறாங்க. ராமபிரான், கிருஷ்ணன், முருகன், விநாயகர், இப்படி பல தெய்வங்கள் இருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப இந்த எல்லா தெய்வங்களுக்குமே அவதாரம் அப்படிங்கிறது எப்போ நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறது ஒரு உறுதியாக பல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப முருகப்பெருமான் அவர் அவதாரம் செய்த நாள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வைகாசி மாசத்திலே வரக்கூடிய விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதாரம் செய்தது.
ஆவணி மாதத்திலே வரக்கூடிய சதுர்த்தி திதி விநாயகர் அவதரித்தது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நாம கொண்டாடக்கூடிய ஒரு விழா. ராமபிரான் அவதரித்தது ஒரு நவமியிலே அவதரித்ததாக ஒரு அவதாரம் உண்டு. ஆவணி மாதத்திலே வரக்கூடிய அஷ்டமி திதியிலே தேய்பிரை அஷ்டமியில் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சாஸ்தா ஐயப்பனினுடைய அவதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த சாஸ்தா அவதாரம் செய்த நாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். விஷ்ணுவினுடைய 4வது அவதாரமாக இருக்கக்கூடிய நரசிம்மர் அவர் அவதாரம் செய்த நாள் சித்திரை மாதத்திலே வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்திலே இந்த நரசிம்மர் அவதாரம் செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுமே எப்பொழுது அவதாரம் செய்தது அப்படிங்கறத உறுதியாக கூற முடிந்த நம்மளுடைய புராணங்களால இந்த சிவபெருமான் எப்போது தோன்றினார், யாரால் தோன்றினார் அப்படிங்கிறத எந்த புராணங்களிலுமே உறுதியாக சொல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு என்று தோன்றினார், எப்படி தோன்றினார், யாரால் தோன்றினார் அப்படிங்கிற எந்த விதமான விவரங்களுமே இல்லாத ஒரு தெய்வமாக, ஆதி அனாதி தெய்வமாக இருப்பவர் தான் இந்த சிவபெருமான். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த தெய்வங்களினுடைய வரலாற்றை எடுத்தாலும் இந்த சிவபெருமான் இல்லாம அந்த வரலாறு இருக்காது. இப்ப முருகப்பெருமான நம்ம பார்க்கும் பொழுது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக கந்த புராணம் கூறுகிறது. அதே போல இப்ப விநாயக பெருமானுக்கு அந்த யானை முகம் வருவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த சிவபெருமான் தான். சாஸ்தாவினுடைய அவதாரத்திலே அந்த சாஸ்தாவினுடைய தந்தையாக கூறப்படக்கூடியவர் இந்த சிவபெருமான். நம்மளுடைய கிராமப்புறங்கள்ல நிறைய வில்லிசை கச்சேரிகள்லாம் நடக்கும். அந்த வில்லிசை கச்சேரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கானதாக இருக்கும். கருப்பசாமி கோவில்ல கருப்பசாமிக்கான வில்லிசை நடக்கும். சுடலைமாட சுவாமி கோவில்ல சுடலைமாட சாமிக்கு வில்லிசை நடக்கும். இப்படி பட்டவராயன், பத்திரகாளி, வனப்பேச்சியம்மன், இப்படி எந்த விதமான தெய்வங்களினுடைய வெள்ளிசை கச்சேரியாக இருந்தாலும் கூட நாம் அங்க பார்க்கலாம், சிவனின் மூலமாகத்தான் அந்த சக்திகள் எல்லாமே தோன்றியதாகத்தான் வரலாறு இருக்கிறது. அப்படி பெருந்தெய்வம் முதல் சிறு தெய்வம் வரை கிராம தெய்வங்கள், குல தெய்வங்கள் ஆகிய எல்லா தெய்வங்களுமே தோன்றுவதற்கு ஆதி தெய்வமாக இருந்து அவற்றை உருவாக்கியவர் இந்த சிவபெருமான். அதனாலதான் அந்த சிவபெருமான் எல்லோருக்கும் மேம்பட்ட ஒரு தெய்வமாக அவர் விளங்குகிறார். இந்த சிவபெருமான எல்லா இடங்களிலும் எல்லா பக்தர்களும் மிக அதிக அளவிலே வழிபடுறதை நாம பார்க்கிறோம். எந்த தெய்வத்தினுடைய பக்தர்களாக இருந்தாலும் அந்த தெய்வங்களினுடைய அடியவர்கள் ஆதி தெய்வமாக, அனாதியான தெய்வமாக இந்த சிவபெருமானை வழிபடுறதை நாம பார்க்கிறோம். திருவாசகத்துல மாணிக்க வாசகர் மிக அழகாக ஒரு வரியினை இந்த சிவபெருமானை நோக்கி பாடியிருப்பார். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படிங்கிற அந்த வாசகம். இதுல தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது, தென்னாடுடைய சிவன், அதாவது தென்னாட்டிலே நாங்கள் உன்னை சிவன் என்று அழைக்கிறோம். ஏனைய அனைத்து உலகங்களிலும் இறைவனாக இருந்து அவர்களுக்கு அவர்கள் வழியில் ஆட்சி செய்து அவர்களுக்கு அருளை கொடுப்பவனும் நீயே என்று சிவபெருமானை நோக்கி இந்த மாணிக்க வாசகர் பாடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைன்னு நீங்க பாருங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டிலே உன்னுடைய பெயர் சிவன், தென்னகத்திலே நாங்கள் உன்னை சிவன் என்று வழிபடுகிறோம். ஏனைய நாட்டில் எந்த பெயரில் எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் அவர்கள் வழிபடக்கூடிய வழியிலே அவர்களுக்கு அருளாசி வழங்கக்கூடிய தெய்வமாகவும் நீயே இருக்கிறாய் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். அதே திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் இன்னொரு ஒரு பாடலையும் பாடுறார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சிவபுராணத்திலே, இந்த திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாக இருக்கக்கூடிய சிவபுராணத்திலே பாடுகிறார். ஏகன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவன். அப்போ ஏகன் அநேகன், ஒருவன் பல தோற்றங்களிலே. இப்ப நாம வழிபடக்கூடிய எந்த தெய்வங்களாக இருந்தாலும், அது விநாயகரோ, முருகனோ, பெருமாளோ, அம்மனோ, சக்தியோ யாராக இருந்தாலும் அந்த சிவபெருமானே பல்வேறு விதமான வடிவங்களில் பக்தர்களுக்கு அருளாசி செய்வதற்காக வருகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பல்வேறு முன்னோர்களால் வழிபடப்பட்ட ஒரு தெய்வமாக இந்த சிவபெருமான் இருந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதிலுமே மிக அதிக அளவிலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் இந்த சிவாலயங்கள். மன்னர்கள் காலத்துல மிக அதிகமாக பக்தி நெறி மக்களுக்கு வளர வேண்டும் அப்படின்றதுக்காக அதிக அளவிலான கோவில்களை மன்னர்கள் கட்டி வைத்தார்கள். இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிடம். இந்த நவ கிரகங்களை சுற்றித்தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பல்வேறு மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் இந்த நவ கிரகங்கள் அனைத்திற்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தான்.
நாம எந்த பெரிய பெரிய சிவாலயங்கள்லாம் போகும் பொழுது அந்த சிவாலயங்கள்ல இந்த நவகிரகங்களுக்கான சன்னதி இருக்கிறத நாம பார்க்கிறோம். நிறைய மக்கள் இந்த நவகிரகங்கள் மீது அதிக அளவுல பயம் இருக்கக்கூடிய மக்கள் வேகமா வராங்க, போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான கூட வழிபட மாட்டாங்க. அந்த கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய நவகிரகத்தை மட்டும் 9 சுத்து சுத்திட்டு அப்படியே வெளியில வந்துடுறத நாம பார்க்கிறோம். ஆனால் அது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். இந்த நவ கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த சிவபெருமான் தான். எதனால அப்படின்னா இந்த நவ கிரகங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுத்தவர் சிவபெருமான். இந்த சிவபெருமான் என்ன சொல்றாரோ அதைத்தான் இந்த நவகிரகங்கள் அத்தனையுமே கேட்கும். அப்போ தலைவனை நாம பிடிச்சோம் அப்படின்னா இந்த நவகிரகங்களால எத்தகைய தொல்லைகளும் நமக்கு நேராது அப்படின்னு பல்வேறு முன்னோர்கள் சொல்றாங்க. இதை நம்ம உறுதியாக எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருஞான சம்பந்தர். இந்த திருஞான சம்பந்தர் இந்த கோளறு பதிகம் அப்படிங்கிற அந்த பதிகத்துல சிவபெருமானைய பற்றி அவர் சொல்றாரு. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று திருஞான சம்பந்தர் பாடுறார். சிவபெருமான் உமையம்மையோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமான் என்னுடைய உள்ளத்திலே எழுந்தருளி இருக்கும் பொழுது ஞாயிறு முதலான 9 கிரகங்களும் எனக்கு நன்மை மட்டுமே செய்யும் என்று இந்த திருஞான சம்பந்தர் பாடார். இப்படி நவ கிரகங்களையும் ஆட்டி வைக்கக்கூடிய தெய்வமாக இருப்பவர் சிவபெருமான். ரிஷிகளால் வழிபடப்பட்டவர், தெய்வங்களால் வழிபடப்பட்டவர். இந்த ராமாயணத்திலே ராமபிரான் வழிபட்ட அந்த சிவலிங்கம் தான் இன்றைக்கும் ராமேஸ்வரத்திலே இருக்கக்கூடிய ராமலிங்கர். இப்படி இறைவனால் போற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் என்றைக்கும் ஆதி தெய்வமாக உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரிய தெய்வமாக அரசாட்சி செய்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.